வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. ஒரு 2, 3 நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. அது கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. அந்த விஷயத்த பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தம்பி தங்கச்சிங்க நெறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்றீங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா ஒருத்தங்களுக்கு இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ விஜய் சார் கண்ல பட வைங்க. முக்கியமா என் தங்கச்சிங்களும், என் குட்டி தங்கச்சிங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா, இது உங்களுக்கான வீடியோ. பார்ப்பீங்களா? ரெடியா? என்னன்னா, பெண்களுக்கு எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லங்க. ஸ்கூல்லயும் இல்ல, பஸ்லயும் இல்ல, ரோட்லயும் இல்ல, பாத்ரூம் போற இடத்துல கூட ரேப் பண்றாங்க. ஒரு பொண்ண ஒருத்தன் வெட்டிட்டு போறான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அந்த பொண்ணு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவா. அந்த டைம்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு டைம் கிடைக்காது. அதே மாரி அந்த பொண்ண ஒருத்தன் வெட்டிட்டு போற டைம்ல சிசிடிவி இருக்குமான்னு கேட்டாலும், அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, போலீஸ்க்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். கரெக்ட் தானே? நம்ம எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, செருப்புல லைட் செட் பண்றோம், கண்ணாடில கேமரா செட் பண்றோம். நெறைய சிஸ்டத்த கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டத்த கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன சிஸ்டம்? அதானே கேட்கிறீங்க? ஒரு லொகேஷன ஒருத்தவங்க சென்ட் பண்ண முடியுது. வீடியோ கால்ல இருந்த இடத்துல இருந்து மத்தவங்க பண்ண முடியுது. அதே மாரி கவர்ன்மெண்ட் ஒரு திட்டத்த கொண்டு வரணும். ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன்லயா இருக்கட்டும், செருப்புலயா இருக்கட்டும், கண்ணாடிலயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கவர்ன்மெண்ட் ஒரு சிப் செட் பண்ணணும். என்ன சிப்னா, ஒரு பொண்ண ஒருத்தன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் விட்டாலே, அந்த சவுண்ட், லொகேஷன், அந்த வீடியோ 3மே கவர்ன்மெண்ட் மொத்த பேருக்கும் போணும். முக்கியமா சிஎம் சாருக்கு போணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்த பேருக்கும் போய் உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வரணும். அந்த மாரி ஒரு சிஸ்டம் மட்டும் நம்ம கவர்ன்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தனால கூட ஒரு பொண்ணு மேல கை வைக்க முடியாது. ஏன்னா, ஒரு பொண்ணு பாத்ரூம் போற இடத்துல ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா, எவ்வளோ பெரிய தப்பு சொல்லுங்க. இப்ப அந்த பொண்ணு கையில வாட்ச் கட்டியிருக்கான்னு வச்சுங்களேன். அந்த வாட்ச் இருக்கு. அவன் ஒருத்தன் கைய புடிச்சு இழுத்து தப்பா நடக்கிறப்ப, அந்த பொண்ணு "என்ன காப்பாத்துங்க சார்" அப்படின்னு ஒரு குரல விட்டா, அந்த சவுண்டு போலீஸ் கிட்ட போயிருச்சுன்னா, டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. கரெக்ட் தானே? அந்த மாரி சிஸ்டத்த கொண்டு வரமான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த சிஸ்டத்த கொண்டு வர்ற மாரி இருந்துச்சுன்னா, கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. இந்த வீடியோ விஜய் சார் கண்ல பட வைங்க. தயவு செய்து இந்த மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஏன்னா, என் தங்கச்சிங்க, குழந்தைங்க கற்பழிச்சு சாவறது எனக்கால தாங்க முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்.